ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுப்பு. புகையிரத நேர அட்டவணைகள் தொடர்பில் அறிவிப்பு. வாக்களிக்க செல்லும் பயணிகளுக்காக விசேட பேருந்து சேவை. தரம் 5 பரீட்சை வினாத்தாள் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை. பாடசாலை சீருடைகள் தொடர்பில் அறிவிப்பு. கல்வி அமைச்சு. யாழில் பிறந்து 16 நாட்களேயான ஆண் குழந்தை உயிரிழப்பு. அதிகரித்த பதற்றம். இரு நாடுகளுக்கான விமான சேவைகள் ரத்து செய்த பிரான்ஸ். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் விசேட தேவையுடையவர்கள் வாக்களிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். கண் பார்வையற்ற வாக்காளர் ஒருவர் வாக்குச்சாவடிக்கு செல்லும்போது அங்கு கடமையில் இருக்கும் சிரேஷ்ட தலைமை தாங்கும் உத்தியோகத்தர்களின் உதவியுடன் இலகுவாக வாக்களிக்க வாக்குச்சீட்டினை தொட்டுணரக்கூடிய வகையில் தேர்தல் ஆணைக்குழு ஏற்பாடுகளை செய்துள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வாக்காளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்வு இன்று தேர்தல் ஆணைக்குழுவில் இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் எனவும் எவ்வாறு தமது வாக்குகளை இட வேண்டும் எனவும் வாக்காளர்களுக்காக தேர்தல் ஆணைக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள செயற்பாடுகள் குறித்தும் தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் மேலதிக ஆணையாளர் எஸ் அச்சுதன் ஆகியோரினால் எடுத்துரைக்கப்பட்டது. இதேவேளை தேர்தலன்று வாக்காளர்களுக்கு ஒரு தரப்பினர் போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது சட்டவிரோதமானது. இயலாமையுடையவர்களுக்கு போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதாயின் அதற்கு தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர்களிடம் அனுமதி வர வேண்டும் எனவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேர்தல் நடைபெறும் 21ஆம் தேதி சனிக்கிழமை புகையிரத நேர அட்டவணை வழமை போன்று அமுல்படுத்தப்படும் என புகையிரத பிரதி பொது முகாமையாளர் நந்தன எண்டிபோலக்கே தெரிவித்துள்ளார். அத்துடன் ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நீண்ட தூர சேவைகளுக்காக புகையிரதம் இயக்கப்படும் என்றும் குறுகிய தூர புகையிரதம் சில குறைப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலுக்கு வாக்களிக்க செல்லும் பயணிகளுக்காக விசேட பேருந்து சேவை என்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. வாக்களிப்பதற்காக கிராமங்களுக்கு செல்லும் மக்களின் வசதிக்காக நீண்ட தூர பயண சேவைகளுக்காக மேலதிக பேருந்துகள் பயன்படுத்தப்பட உள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது. இதேவேளை அன்றைய தினம் மேலதிக தனியார் பேருந்து சேவைகள் இடம்பெறாது என தனியார் பஸ் சங்கங்கள் தெரிவித்துள்ளதுடன் தனியார் பேருந்து ஊழியர்களும் வாக்களிக்க செல்வதால் தான் காரணம் என கூறப்படுகின்றது. மேலும் இதற்காக கூடுதல் புகையிரத சேவைகளை நடத்துவது குறித்து எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை என்றும் அத்துடன் ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி நீண்ட தூர சேவைகளுக்காக புகையிரதம் இயக்கப்படும் என்றும் குறுகிய தூர புகையிரத சில குறைப்புகள் ஏற்படக்கூடும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாள் ரத்து செய்யப்பட்டமை தொடர்பில் இதுவரை எவ்வித தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என பரீட்சை ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை புலம்பெயர் பரிசில் பரீட்சையில் முதலாம் தாளில் இருந்து 3 வினாத்தாள்களை நீக்குவதற்கு பரீட்சை திணைக்களம் எடுத்த தீர்மானத்தினால் தமது பிள்ளைகளுக்கு அநீதி இழைக்கப்படுவதாக தெரிவித்த பெற்றோர்கள் குழுவொன்று இன்று பரீட்சை திணைக்களத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சீன அரசாங்கத்தினால் இலங்கைக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட பாடசாலை சீருடைகளின் முதலாவது தொகுதியை எதிர்வரும் நவம்பர் மாதம் 13ஆம் தேதி இலங்கை பெற்றுக்கொள்ள உள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. அதன்படி 3 கட்டடங்களின் கீழ் பெறப்பட்ட பாடசாலை சீருடைகளின் கடைசி கையிருப்பு டிசம்பர் 20ஆம் தேதி இலங்கையில் பெற்றுக்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2025ஆம் ஆண்டு புதிய பாடசாலை தவணை ஆரம்பிக்கும் ஜனவரி 20ஆம் தேதிக்கு முன்னர் சீருடைகள் விநியோகிக்க என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. யாழில் பிறந்து 16 நாட்களேயான ஆண் குழந்தையொன்று கிருமி தொற்றினால் உயிரிழந்துள்ளது. உடற்கூற்று பரிசோதனைகள் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிலையில் கிருமி தொற்றே மரணத்திற்கான காரணம் என தெரிய வந்துள்ளது. இதன்போது மின்சார நிலைய வீதி சுன்னாகம் பகுதியைச் சேர்ந்த நிரோராஜ் செல்வரதி என்ற தம்பதிகளின் குழந்தையே இவ்வாறு உயிரிழந்துள்ளது. குறித்த குழந்தை கடந்த 1ஆம் தேதியன்று தெல்லிப்பளை வைத்தியசாலையில் பிறந்துள்ளது. இந்த நிலையில் குழந்தைக்கு தாயார் பாலூட்டிய வேளை குழந்தையால் பால் அருந்த முடியாததை அடுத்து குழந்தைக்கு இரைப்பை குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கலாம் என
சந்தேகித்து தாயும் சேயும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குழந்தை கடந்த 16ஆம் தேதியன்று உயிரிழந்துள்ளதுடன் குழந்தையின் சடலம் மீதான மரண விசாரணைகள் திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டுள்ளார். மத்திய கிழக்கில் உள்ள முக்கிய 2 நாடுகளுக்கு இடையில் விமான சேவைகள் ஏர் பிரான்ஸ் ரத்து செய்துள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பதட்டங்கள் காரணமாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக ஏர் பிரான்ஸ் நிர்வாகம் விளக்கம் அளித்துள்ளது. இதன்படி இஸ்ரேலின் டெல் அவிவ் மற்றும் லெபனானின் பெய்ரூட் ஆகிய நகரங்களுக்கு இடையிலான விமான சேவைகளை இவ்வாறு ரத்து செய்யப்பட்டுள்ளன. குறித்த பிரதேசங்களின் நிலைமைகள் கண்காணிக்கப்பட்டதன் பின்னர் மீண்டும் விமானம் சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பினால் லெபனான் முழுவதிலும் ஹிஸ்புல்லாக்களை இலக்காக கொண்டு பேஜர் வெடிப்பு தாக்குதல் ஒன்று நடத்தப்பட்டது. அதில் 9 பேர் உயிரிழந்ததுடன் 2000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்தனர். இதன் காரணமாக லெபனானில் செயல்பட்டு வரும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேலுக்கு பதிலடி நிச்சயம் என அறிவித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்துள்ளது.